ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு யூடியூபரா டிக்டாக்கரா யாராக இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வீடியோக்கு வியூஸ் வந்தால் தான் நீங்கள் அதில் திறமையாக சாதிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு வரல. அதுக்கு காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு தொடங்கும்போது உங்களோட வீடியோவை நல்லா பண்ணணும். நல்லா பண்ணி அவங்கள பார்க்குற வியூஸை நல்லா பார்க்க வச்சிங்கன்னா தான், வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா தான் அந்த வீடியோவுக்கு வியூஸே வரும். இல்லாட்டி அந்த வீடியோ குறைஞ்சது ஒரு 5-10 வியூஸ் அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் பெருசாக யாருமே பார்க்க மாட்டாங்க. யாருக்கும் யூடியூப்பை சஜஷனும் பண்ணாது. அப்படி யூடியூப் வந்து எல்லாருக்கும் அந்த வீடியோ போக வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற வீடியோவை நல்ல வீடியோவாக பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணணும். அதாவது பார்க்குறவங்க உங்களோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடித்தா தான், இப்போ ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா 10 பேரும் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா தான் அந்த வீடியோ ஒரு 100 பேருக்கு போகும். 100 பேர் அதில் ஒரு 50 பேராவது பார்த்தாங்கன்னா தான் அந்த வீடியோ 1000 பேருக்கு போகும். அந்த பார்க்க வைக்கணும். அதுதான் இந்த யூடியூபர், டிக்டாக் எல்லாத்துலேயுமே அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு நல்ல வியூஸ் வரும். நீங்களும் பெரிய ஆளாக மாறலாம். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது தான் முக்கியமான வேலை. அதாவது நீங்கள் உங்கள் வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும். இப்போ வந்து ப்ரோ 10 நிமிஷம் வீடியோ பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஆனால் அதில் ஒரு 5 நிமிஷம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, 5 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 5 நிமிஷம் வீடியோவை போடுங்க. மீதி 5 நிமிஷத்தை போடாதீங்க. 10 நிமிஷம் வீடியோ போட்டால் தான் காசு வரும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து 5 நிமிஷத்தை போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான அந்த டைமை பார்த்தாங்கன்னா ஆட்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்து முடிப்பாங்க. அப்போ அந்த வீடியோ வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகும். அதுதான் இப்போ யூடியூபர்ஸோட ஐடியாவும். நீங்கள் அதையே செஞ்சு பாருங்கள். உங்களோட வீடியோவுக்கு நல்ல வியூஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த கண்டென்ட் எடுத்தீங்கன்னா அதை பற்றி இப்போ வேறு சேனலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வடகொரியாவில் நடக்கிற அந்த சட்டங்கள் அதெல்லாம் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ அதுலேயே சித்து ப்ளோக் அந்த ப்ரோ அவர் மற்றது மதன் கௌரி அப்படி பெரிய ஃபேமஸான ஆட்கள்லாம் அதை பற்றி நிறைய கதைச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க சொன்னதே அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியில் கொஞ்சம் தகவல்களை எடுத்து நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்ல பாருங்கள். அப்படி சொன்னீங்கன்னா இது புதுசாக இருக்கேன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தன்னாலேயே கூடி வருவாங்க ஆட்கள். அந்த மாதிரி தான் இப்போ செய்யணும். இப்போ அவங்க சொன்னதையே சொன்னோண்டா என்னடா அவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான், கொப்பி அடிச்சிட்டு இருக்கான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு பெருசாக அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபரும் கூடாது, நமக்கு வியூஸும் வாருது, வராமலே விட்டுருவோம். அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நீங்கள் புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ நல்ல வியூஸ் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, தொடங்கும் போதே இப்படி ஒரு கேள்வியோடு தொடங்குங்க. அப்போ இதுக்கான பதில் என்னன்றதை தெரிஞ்சு கொள்றதுக்காகவே வியூவர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து என்னென்னு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அதை கதைக்கும்போது நேராக அவங்க கண்ணை பார்த்து கதைக்கிற மாதிரி இல்லை கேமராவை பார்த்து அப்படியே கதைக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கதைக்கிறது அவங்க கண்ணை பார்த்து கதைக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அவங்க ஃபுல்லாக பார்ப்பாங்க. இல்லை கதைக்கும்போது இப்படி இங்கே அதையெல்லாம் திரும்பி எப்படி நம்ம கதைச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் அப்படியே சொல்கிறாங்க, நேராக பார்த்து கதைக்க பழகுங்க. சரியா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 இதை நீங்கள் நீட்டாக செஞ்சீங்கன்னாலே உங்கள் சேனல் வேறு லெவலில் வரும், வியூஸும் வேறு லெவலில் போகும். டிக்டாக்கும் அப்படி தான். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க வைக்கணும்னா அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ டான்ஸ் ரெண்டு எடுத்துக்கொண்டால் டான்ஸில் வந்து எனக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ தளபதி கொடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன சீன்ஸுக்கு நிறைய ஆக்ஷன்லாம் செய்வார். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷன் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதில் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த மாதிரி இல்லை இப்போ யூடியூப்லேயே அதிகமாக ட்ரெண்டிங் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஷோர்ட்ஸ் ஃபீல்டு தான் இப்போ அதிகமான பேர் பார்க்குறாங்க. சும்மா தட்டிக்கொண்டே இருப்பாங்க. எடுத்து ஃபோன் எடுத்தாங்கன்னா அப்படியே தட்டிக்கொண்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதுலேயும் இப்போ ஒரு நாளைக்கு கிழமையில் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறீங்கன்னா கிழமையில் ஒரு 2 ஷோர்ட்ஸாவது போடுங்க. ஷோர்ட்ஸ் தான் அதிக வியூஸ் வரும். எந்த சேனலில் கூட ஷோர்ட்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ அப்போ நீங்கள் ஷோர்ட்ஸ்லையும் கவனம் செலுத்துங்க. அதில் நீங்கள் சின்ன சின்ன ஜோக்கா கண்டென்ட் அந்த மாதிரி இப்போ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பண்ணி நீங்கள் போடலாம். போட்டால் நல்ல வியூஸ் எல்லாம் வரும். ஓகே, இதுதான் உங்களோட சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நல்ல ஐடியாக்கள். வேறு ஐடியா விரும்புனாலும் நீங்கள் கேளுங்க. நான் என் சேனலில் போடுறேன். எனக்கும் கண்டென்ட் தேவைப்படுது. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் டெல்டாங்க. பாய்.